நீலமலை தொலைக்காட்சியினுடைய நகர்வள பகுதியில் சினிமா செய்திகள். செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். சினிமா தகவல்களை தருபவர்கள் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவியோடு இணைந்து நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த எங்கள் தங்கம் எம்ஜிஆர் அவர்கள் 40 ஆண்டு காலம் அவர் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த நிலையிலும் புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய புகழும் சொற்களும் பேச்சுக்களும் நித்தமும் ஒவ்வொரு பகுதியில் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் புகழ் மங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு, சிந்தனை செயல்பாடுகள் ஒன்றாக அமைந்ததுதான் என்று தெரிவிக்கிறார்கள். புகழும் புகழ்ச்சியும் வெற்றியும் மகிழ்ச்சியும் எப்போதும் ஒரு மனிதனிடம் நிரந்தரமாக இருப்பதில்லை. இன்று வெற்றி பெற்றோர் நாளை தோல்வி, நேற்று தோற்றவர் இன்று வெற்றி, எப்படி என்று மாறி மாறி வருவதுதான் உலக வரலாறு என்று சொல்லப்படுகிறது. இதையே புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். இது பற்றி அவர் பத்திரிகையிலே கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை நியூ எல்வின்ஸ்டன் தியேட்டர் என்று ஒன்று அண்ணா சாலையில் இருந்தது. அந்த தியேட்டரில் இரு சகோதரர்கள் என்ற படம் திரையிடப்பட்டது. அதில் கதாநாயகனாக அன்றைய இரு சகோதரர்கள் திரைப்படத்தின் கதாநாயகனாக கே.பி. கேசவன் நடித்திருந்தார். இவர் நாடக மேடையிலும் சினிமாவிலும் நடித்து மிகப்பெரிய புகழை பெற்றவராவார் கே.பி. கேசவன் அவர்கள். புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் அன்றைக்கு சிறு சிறு வேடங்களிலே நடித்திருப்பார். இந்த இரு சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலும் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறு வேடத்தில் நடித்திருப்பார். இந்த இரு சகோதரர்கள் திரைப்படத்தை காண வேண்டும் என்பதற்காக கே.பி. கேசவன் அவர்கள் சென்னை நியூ எல்வின்ஸ்டன் என்ற தியேட்டர் அண்ணா சாலையிலே இருக்கிறது. அதிலே சென்று பார்ப்பதற்காக இருவரும் செல்லுகிறார்கள். அந்த இரு சகோதரர்கள் என்ற திரைப்படத்தின் கதாநாயகனாக இருக்கின்ற கே.பி. கேசவனோடு துணைக்காக செல்லுகிறார் அன்றைய எம்ஜிஆர் அவர்கள், எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். இதை காண சென்ற இருவர் இடைவேளையின் போது அவர் வந்திருப்பதை மக்கள் எப்படியோ புரிந்து கொள்ளுகிறார்கள். கேசவன் அவர்கள் இந்த திரைப்படத்திலே இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டார்கள். மக்கள் அவரை பார்ப்பதற்காக எழுந்து அவர் பெயரை சொல்லி கூவி கூச்சலிடத் தொடங்கினார்கள். அந்த படத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சிறிய வேடங்களில் நடித்திருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நானும் கே.பி. கேசவன் அவர்களும் பார்த்து கொண்டிருந்தோம். இத்தனை ஆதரவு பெற்றவருக்கு அருகில் நாம் உட்கார்ந்திருக்கிறோமா? இவ்வளவு புகழ் வாய்ந்து மக்கள் இவரை பெயரை சொல்லி கூச்சலிடுகிறார்கள். இவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள். இப்படி புகழுக்குரியவர் இடத்திலே
நாமும் அருகில் அமைந்திருக்கிறோமா என்று நான் அன்று நினைத்திருந்தேன். பெரும் கூட்டம் உண்டாயிற்று. படம் முடிவதற்குள் வெளியே வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் கேசவனோடு நானும் புறப்பட்டு வருகிறோம். மக்கள் வெளியே வந்துவிட்டார்கள். நாங்கள் வருவதற்கு முன்பாகவே கூட்டம் பெருகிவிட்டது. அந்த கூட்டத்திலே இருந்து KP கேசவன் அவர்களை வெளியில் வருவதற்கு தடுமாறினார். அவருக்கு வழி ஏற்படுத்தி நான் அவரை பத்திரமாக அழைத்து வந்து அவருடைய காரிலே வாகனத்திலே ஏற்றி அனுப்பிவிடுகிறேன். இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகளுக்கு பின்பாக சென்னை நியூ குளோபல் முன்பிருந்த அலங்கார் தியேட்டருக்கு, சென்னையில் நியூ குளோபல் முன்பிருந்த அலங்கார் தியேட்டருக்கு KP கேசவனும் அன்றைய கதாநாயகனும் நானும் ஆங்கில படம் ஒன்றை பார்க்க போனோம். அப்போது நான் நடித்த மர்மயோகி திரைப்படம் வெளிவந்து சில மாதங்களே ஆகியிருந்த வேளையில் வந்திருப்பதை அறிந்த மக்கள் எழுந்து கூச்சல் போட்டார்கள். எனக்கு அருகிலே அதே KP கேசவன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவரை யார் என்று அவர்கள் கவனிக்கவில்லை. அந்த இரு சகோதரர்கள் திரைப்படத்திலே நடித்து புகழை பெற்ற KP கேசவன் அவர்கள் என்னோடு அமர்ந்திருக்கிறார். என்னை கவனித்தார்களே தவிர புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் என்று கூச்சலிட்டார்களே தவிர மர்மயோகி திரைப்படத்தில் நான் நடித்த அந்த கதாநாயகருடைய பெயரை கரிகாலன் என்று கூச்சலிட்டார்கள். MG ராமச்சந்திரன் கரிகாலன் என்று கூச்சலிட்டார்கள். அந்த திரைப்படத்திலே ஒரு வசனத்தை, ஒரு டைலாக்கை நான் சொல்லுவேன். கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி வைத்தால் தப்பாது, தப்பும் என்றால் குறி வைக்க மாட்டான் இந்த கரிகாலன் என்று அன்றைக்கே ஒரு டைலாக்கை பேசியிருப்பார். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன். புரட்சி தலைவர் அந்த பெயரை சொல்லி கரிகாலன் ராமச்சந்திரன், MG ராமச்சந்திரன் என்று மக்கள் கூட்டம் வந்தது. அந்த நெரிசல் கூட்டத்திலே நான் வெளிவருவதற்கு, ரசிகர்களிடமிருந்து தப்புவதற்கு இதே KP கேசவன் அவர்கள் அவரிடமிருந்து என்னை அழைத்து வந்து அன்றைக்கு ஒரு டாக்ஸி வாடகை காரிலே ஏற்றி என்னை அனுப்பி வைத்தார். அன்று எனக்கு காரு கிடையாது. காருகளெல்லாம் எனக்கு சொந்தமாக இல்லை. ஒரு வாடகை காரிலே ஏறி வெளியிலே வந்தேன். இரு சகோதரர்கள் வெளியிடப்பட்ட அன்று சிறந்த நடிகர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே KP கேசவன் அவர்களை தங்களோடு இருக்கிறார் என்பதை பாவம் அந்த மக்கள் அப்போது புரிந்து இயலவில்லை. என்னால் உச்சி நிலையில் இருந்தபோது அந்த KP கேசவனை புகழ்ந்த மக்கள் இன்றைக்கு என்னை நாடி என்னை புகழுகிறார்கள் என்று எழுதியிருந்தார். கலைஞனுக்கு புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் இகழ்ச்சியும் தாழ்வும் ஏற்படுவது சகஜம் என்று நான் அன்று நினைத்தேன். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சாதுர்த்தியமாக, புத்திசாலித்தனமாக என்று அன்று கருதினேன் என்று 1966 மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் MGR அவர்கள் சமநீதி இதழிலே எழுதியிருந்தார்கள். சமநீதி என்ற பத்திரிகையிலே எழுதியிருந்தார். இந்த புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்தார், செயல்பட்டார். அதற்கான தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தினார். மர்மயோகி என்ற திரைப்படம், மலைக்கள்ளன் என்ற திரைப்படம், தாய்க்கு பின் தாரம்,
அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று வரிசையாக புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த எங்கள் தங்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்கள் பவனி வந்தது. மக்கள் கொண்டாடினார்கள் புரட்சி தலைவரை, எம்ஜிஆரை. இப்படி சென்று கொண்டிருந்த காலத்தில் இதோ நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுகிறார், கேளுங்கள். சத்தியமாக யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒரு யுக புருஷர், பொன்மனச் செம்மல், மக்கள் திலகம். இன்னும் 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டான கூட அந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது. அவரே பிறக்க வந்தாதான் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவனோட பைத்தியக்கார யாருமே இருக்க மாட்டான். ஆம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதைப் போல 1950 காலகட்டத்திலே கலைஞர் கதை வசனத்தில் வெளிவந்த திரைப்படம் பராசக்தி. அந்த பராசக்தி திரைப்படத்தில் ஒரு இளைஞன் சிறப்பான நடிப்பு, ஆற்றல், வசனம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, அம்மன் உனக்கு தாய், என் தங்கை உனக்கு தாசியா, அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால், கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோவில் கொள்ளையரின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று அனல் தெரிக்கும் வசனத்தோடு பராசக்தி என்ற திரைப்படம் வெளிவருகிறது. வெளிவந்து வெற்றி கொடி நாட்டுகிறது. அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அன்றைக்கு வெறும் கணேசனாக இருந்த கணேசன், விசி கணேசனை தந்தை பெரியார் சிவாஜி கணேசன் என்று பெயர் சூட்டிய நேரம் காலம் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் திலகத்தை வைத்து அன்றைக்கு படத்தை தயாரித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பின்னாலே சென்றார்கள். அவரை வைத்து படத்தை தயாரிப்பதற்கான பணிகளையும், அதிலே ஆர்வத்தையும், அதிலே முதலீடையும், அதிலே படத்தை தயாரிப்பதிலுமே முன்னணியை காண்பித்தார்கள். புரட்சி தலைவருடைய புகழ் மங்கிவிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இனி அவ்வளவுதான் என்று எத்தனையோ பேர் கணக்கு போட்டார்கள், எண்ணினார்கள், நினைத்தார்கள். நினைத்தது நடந்ததா என்று சொன்னால் இல்லை. புரட்சி தலைவனுடைய அந்த சிந்தனை, அந்த ஆற்றல், அந்த அறிவு, நுட்பம், என்னை வைத்து யாரும் படம் தயாரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னை வைத்து யாரும் திரைப்படத்தை இயக்குவதை, டைரக்ஷன் செய்வதை யாரும் தயங்கினாலும் சரி, புகழை அடைந்தே தீருவேன். மக்கள் மத்தியில் என்னுடைய திரைப்படம் பேசப்படும், வெற்றி கொடி நாட்டும், வெற்றி திரைப்படமாக பவனி வருவதற்கான வழிவகையை நானே செய்கிறேன் என்று சொல்லி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்றது ஒன்றை தொடங்கி அதில் நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தை தயாரிக்கிறார். தயாரிப்பு, கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, 2 வேடங்கள் என்று ஏற்று அந்த நாடோடி மன்னன் திரைப்படம் தயாராகிறது. அதில் டைரக்டராக, இயக்குனராக புரட்சி தலைவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். சில காட்சிகளை மீண்டும் மீண்டும் எடுக்கிறார். இதனால் அன்றைக்கு பெரிய நடிகையாக இருந்த பானுமதி கோபித்துக் கொண்டு, ராமச்சந்திரா, உனக்கு படத்தை இயக்க தெரிந்தால் இயக்கு, இல்லை என்றால் வேறு இயக்குனரை வைத்து இயக்கு, ஏன் இப்படி எடுத்த காட்சிகளை மீண்டும் மீண்டும் எடுத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கோபித்துக் கொண்டு அந்த படத்திலே இருந்து விலகி விடுகிறார். பிறகு சரோஜா தேவி என்ற கன்னடத்து கட்டழகி
அபிநயக சரஸ்வதி சரோஜா தேவியை வைத்து புரட்சி தலைவர் மீண்டும் அந்த திரைப்படத்தை எடுக்கிறார். இருக்கும் பணத்தை எல்லாம் அந்த நாடோடி மன்னன் திரைப்படத்திலே கொட்டுகிறார். அன்றைக்கு கூட சொல்லுவார்கள், புரட்சி தலைவர் சொன்னதாக சொல்லுவார்கள், ஆனால் அதற்கு சாட்சி இல்லை. நாடோடி மன்னன் ஓடினால் நான் மன்னன், ஓடாவிட்டால் நான் நாடோடி என்று சொல்லி தன்னுடைய பணத்தை எல்லாம் கொட்டி பிரம்மாண்டமாக அந்த திரைப்படத்தை நாடோடி மன்னனை எடுத்து தானே தயாரித்து தானே இயக்கி தானே நடித்து அந்த திரைப்படத்தை 1957 வெளியிடுவார் துணிச்சலோடு. அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கருப்பும் சிகப்பும் கொடியை காட்டி அன்றைய கல்யாண சுந்தரம் திரைப்பட பாடலாசிரியர், அவருடைய பாடல்கள் அந்த திரைப்படத்தில் தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைகளில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமைகளில் தூங்கியவன் பொறுப்பை இழந்தான் என்றெல்லாம் பாடலை போட்டு கடு விளைந்து நமக்கென்ன மச்சான், கையுங்காலும் தானே சொந்தம், காடு விளையட்டும் பொன்னே காலம் இருக்குது பின்னே என்றெல்லாம் பாடல்களை போட்டு ஜாதி ஒழிவது, ஜாதிகள் இல்லாமல் மன்னராட்சியை ஒழித்து இனி மக்களாட்சிதான் என்று அன்றே முழக்கி அந்த திரைப்படத்தில் கண்ணதாசனுடைய கருத்தாளமிக்க வசனங்கள், கண்ணதாசனுடைய கருத்தாள வசனங்களை போட்டு அந்த படத்தை எடுத்து 1957 வெளியிட்டு அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி. எங்கு பார்த்தாலும் 200 நாட்கள், 250 நாட்கள், 100 நாட்கள், 150 நாட்கள், 175 நாட்கள் என்று ஓடி மதுரை திரை அரங்கத்திலே 175வது நாள் விழாவிலே பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு கலந்து கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வீரவாளை பரிசீலித்து அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை தந்தது. இப்படி புரட்சி தலைவர் அன்றைக்கு கேசவனை பார்த்து இரு சகோதரர்கள் திரைப்படத்தில் புகழ் மயங்கி இப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்தவரோடு நாம் கூட இருக்கிறோமா என்று நினைத்து அதற்கு பிறகு மர்மயோகி திரைப்படம் வெளிவந்து அதே கேசவனை கண்டுகொள்ளாத ரசிகர்கள் மக்கள் புரட்சி தலைவரை கண்டு புகழ் பாடியதை எண்ணி இந்த புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்று அதற்கான தன் ஒழுக்கத்தையும் தன் நடவடிக்கையும் நடிப்போடு நிறுத்திவிடாமல் திரைப்படத்தில் எப்படி நடிக்கிறோமோ அதை போல வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று திரைப்படத்திலும் நல்ல கருத்துக்களை சொல்லி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினிலே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயரும் இட்டால் இந்த நாடு சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் என்று சொல்லி தன்னுடைய பாடல் வரிகளை கருத்தாக கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா என்று கருத்தால மிக்க பாடல்கள் தன்னுடைய திரைப்படத்தில் இடம்பெறுவதாக பார்த்து கொண்டார். கரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் தவிக்க விட்டான். இந்த பாடலை கேளுங்கள், 2 வரி.
கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் போட்டு புரட்சி தலைவர் திரை உலகத்திலே 1976 வரை முடிசூடா மன்னனாக, தமிழ் திரை உலகத்திலே வசூல் மன்னனாக திகழ்ந்தார். அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்று, மக்களுடைய அன்பை பெற்று 77ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதல்வர் என்ற நாற்காலியிலே அமர்ந்து, அந்த நாற்காலியிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக நல்லாட்சியை தமிழகத்திலே தந்தார் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். அவர் ஒரு மேடையில் பேசுகின்ற போது கூட சொன்னார், நான் இந்த தமிழகத்தின் முதல்வர் என்ற நாற்காலியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன், அதற்கு 3 காலுக்கு யார் பொறுப்பு என்பதை நான் அறிவேன், அதை நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு கால் என்பதை நான் அறிவேன், அதுதான் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எனக்கு எழுதிய பாடல்கள் மக்களிடம் போய் சென்றது, அதனாலேயே இன்றைக்கு நான் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்ற ஒரு காலாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் புரட்சி தலைவர் பேசியிருக்கிறார். அப்படி திரை உலகத்தில் ஒருவருடைய புகழ் ஏறும் இறங்கும். ஆனால் திரை உலகத்திலும் அரசியல் உலகத்திலும் புகழை மங்காமல் வாழ்ந்து சென்ற மக்கள் திலகத்தை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதைப் போல நீலமலை தொலைக்காட்சியும் சொல்லி இந்த காட்சிகளை எல்லாம் சிறப்போடு தந்த ஷாகுல் அமீத் அவர்களுக்கும் சென்னை ரவி அவர்களுக்கும் இந்த காட்சிகளை நான் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல அந்த காட்சிகளுக்கு தேவையான காட்சிகளை போட்டு இந்த செய்தியை ஒரு சிறப்பாக விரிவான செய்தியாக தந்திருக்கின்ற எனதருமை தம்பி பிரசாத், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், செய்தியாளர் என்று நீலமலை தொலைக்காட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து கொண்டிருக்கின்ற தம்பி பிரசாத் அவர்களோடு, செய்தியாளர்களோடு உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இது போன்ற சிறப்பான செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக யூடியூபில் உடனுக்குடன் கண்டுகளிக்க இதுவரை நீங்கள் NMTV யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் தந்திருக்கிறோம் நாங்கள். அந்த செய்திகளை சிறப்பாக தந்திருக்கிறாரா ஷாகுல் அமீத், அவருக்கு உதவி புரிந்திருக்கிறாரா சென்னை ரவி, இந்த செய்திகள் எல்லாம் சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கிறாரா நமது தொகுப்பாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் என்றும், இந்த செய்திகளை சிறப்பாக நான் உங்களிடத்திலே எடுத்துச் சொல்லியிருக்கிறேனா, வாசித்திருக்கிறேனா என்பதை பற்றி எங்களது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கமெண்ட் பகுதியிலே சென்று உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று தெரிவித்து, வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்